மேஷ லக்னத்திற்கு இப்போ தினப்பலனாக நம்ம பார்க்க இருக்கிறது மார்ச் மாதத்தில் 18ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கான பலனை பார்க்கிறோம். அதாவது மாத முடிவு வரைக்குமே நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது 18ஆம் தேதி புதன்கிழமை, மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இப்போ புதன்கிழமையில் முதல் நாள் அன்னைக்கு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி 3 பாதங்கள் கும்பராசியிலும் 4ஆம் பாதம் மீன ராசியிலும் இருக்கு. இப்போ மேஷத்துக்கு லாபம்தான். ஏனென்றால் குருவை போல பலன் தரக்கூடிய நாள் இது. குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. சில பேருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்டதும் அவர்களுடைய மனம் ரீதியாக சில முன்னேற்றத்திற்கான சில கருத்துக்களை முன்வைக்கிறதும் நடக்கும். அதாவது மைண்ட் சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, மன மாற்றம், அது நடக்கும். வியாழக்கிழமை மார்ச் 19ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், 12ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால சந்திரனும் சனியும் சேர்க்கை பலனை தருகிறார்கள். சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் அதே 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். சுக்கிரன் ரேவதியில் போயிட்டு இருக்காரு. சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்து சேர்க்கை பலனை தர்றாரு. அதனால ஆடம்பர செலவுகள், வீடு, வாகனம், இடம், ஆபரணம், இது சம்பந்தப்பட்ட செலவுகள், மூலதன செலவுகள் 12ல் உள்ள சந்திரன் கொடுப்பார். மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது 5ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரத்தில், சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் பால் ஈடுபாடு, விளையாட்டில் ஈடுபாடு, ரிலாக்ஸாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டு, சிறு பிரயாணங்கள் மற்றும் கலைத்துறையில் ஈடுபாடு. அதனால் நம்மளுடைய பொழுதுபோக்கு நாளாக இது அமையும். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 22 பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் 12ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறது, சில பேருக்கு தூக்கம் பிடிக்காமல் ஓவர் டைம் பார்க்கறது அல்லது தூக்கம் பிடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். மார்ச் 23 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், நைட்டு 8:49 வரைக்கும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உத்திரட்டாதியில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ இந்த 12ஆம் வீட்டில் மேஷத்துக்கு சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்கள் இருப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கும் பொருள் செலவுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை மார்ச் 24 ரோகிணி நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரன் பலமாக இருக்காரு. வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, பொருள் வாங்கிறது மற்றும் ஆபரண செலவுகள், இதுக்கெல்லாம் ஆபரண சேர்க்கைகள் நன்றாக இருக்கும். தொழிலுக்கு நன்றாக இருக்கும், வேலைக்கு நன்றாக இருக்கும். மார்ச் 25 புதன்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம், மாலை 5:33 வரைக்கும். செவ்வாய் மிருகசிரீஷத்தினுடைய அதிபதி குருவுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. அதனால் செவ்வாய் 11ல், குரு 3ல், சனி 12ல். இதனுடைய பலன் என்ன? ஏதாவது ஒரு இடமாற்றத்தை பற்றி, டிரான்ஸ்ஃபரை பற்றி, ஆவணங்கள், பத்திரப்பதிவுகள், சிறு பிரயாணங்கள், இதை பற்றியெல்லாம் குறிக்கிறது. மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், மாலை 4:18 வரைக்கும். 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில். ராகு பகவான் ராகுனுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல, கேதுனுடைய உப நட்சத்திரத்தில். அதனால் இன்றைக்கும் பொழுதுபோக்கு, கலைகள், அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரை,
குரு வழிபாடு இதெல்லாம் நல்லாயிருக்கும். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம். சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு நல்ல பலன்தான். 3ஆம் இடம் அப்படின்றது சிறு பிரயாணங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல வெளிநாடு வேலைக்கான ஆர்டர் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மார்ச் 28 சனிக்கிழமை பூச நட்சத்திரம் மதியம் 2:49 வரைக்கும் சனியினுடைய பூச நட்சத்திரம். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் 12ஆம் வீட்டில் சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை பெற்று இருக்கு. அதனால் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓவர் டைம் வேலை களைப்பாகவும் இருக்கும். ஆனால் ஹெல்த்தில் ஏற்கனவே இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும். அதே மாதிரி கடன் உபாதைகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாது. மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். முதல் நாள் 2:49 தொடங்கினது புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோடைய சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஒர்க்கு, மூளை உழைப்பு, விளம்பரத்துறை இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். பிரயாணங்களும் இருக்கும். மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரம். அதாவது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே இரவு 8:37 தொடங்குகிறது. கேதுனுடைய நட்சத்திரம். கேது 5ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம் மற்றும் ராகுனுடைய அதாவது குருவனுடைய அந்தரத்தில் இருக்கு. அதனால் 5ஆம் இடமும் 3ஆம் இடமும் வேலை செய்யுது. இப்போ சுக்கரன் நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்ம அந்தரத்தை எடுத்துக்கிறோம். அதனால் கேது குருவை போல பலன் தருகிறார். அப்போ 5ஆம் இடமும் 3ஆம் இடமும் குழந்தைகள் சார்ந்த நலன்களை தெரிவிக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு சாதகத்தை தெரிவிக்கிறது. மற்றும் மூளை உழைப்பு, கமிஷன் தொழில், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஆக மொத்தம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 30ஆம் தேதி வரைக்குமே சனி சூரியன் இந்த 2 பேரும் சேர்க்கை பலன் ஒரு பக்கம், புதன் ராகு இவங்க செயற்கை பலன் 11ஆம் இடத்துல கும்பராசியில் ஒரு பக்கம். இந்த சேர்க்கைகள் அப்படிங்கிறது நம்ம சூரியன் சனி அப்படிங்கிறது தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதில் எல்லாம் அரசியல், அரசு இது சம்மந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் சூரியன் சனி சேர்க்கை ஒரு நெருடலாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிரக யுத்தம், சூரியனுக்கும் சனிக்கும் பகைங்கிறதுனால ஒரு அவஸ்தையை கொடுக்கும்னு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.